இருக்குன்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் வந்து அவரை பாக்குறீங்களா? ഇഞ്ചക്ഷൻ കൊടുത്തിട്ടുണ്ട്. ഒരു കാരണവശാലും വിഷമിക്കേണ്ട കാര്യമില്ല. സിസ്റ്ററോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്, അവർ നോക്കിക്കോളും. ഡോക്ടർ പ്ലീസ് ഡോക്ടർ, പെയിൻ ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. ப்ளீஸ். അതല്ലേ ഇപ്പോ പറഞ്ഞ. സിസ്റ്റർ വന്ന് നോക്കും. ഞാൻ ഒരു റൗണ്ട്സ് കഴിഞ്ഞിട്ട് വരാം. നിങ്ങൾ ചെല്ല്. ഓ സിസ്റ്റർ. வாங்க சிஸ்டர். அவர் படுத்திருந்தாரே பாத்தீங்களா? இல்லம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் பார்க்கவே இல்லையேம்மா. இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு. நான் பாத்துட்டு வரேன் சிஸ்டர். வாங்க. இந்த பெட்ல இருக்கிறவங்க நான் பார்க்கவே இல்லையேம்மா. மேடம், முதல்ல இந்த வண்டியில இருங்க. எதுக்கு? அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல மேடம். முதல்ல நீங்க வண்டியில இருங்க. யார் வந்தா எனக்கு என்ன? நானே என் மாமாவுக்கு அனும் தேடிட்டு இருக்கேன். அவர் பத்திரமா இந்த கார்ல தான் இருக்காரு. நீங்க முதல்ல கார்ல இருங்க. மேடம், நீங்க யாரு? இதுக்கு பெட்ல இருந்த மாமா கார்ல ஏத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் கெட்டவன் இல்ல. நான் சந்திரனோட ஃப்ரெண்டு மேடம். உங்க ஹஸ்பண்டை கொல்றதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க மேடம். சொன்னா புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல பாதுகாப்பு இல்ல. அதனாலதான் நானும் சந்திரனும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். நாங்க வந்த நேரத்துல உங்க ஹஸ்பண்டோட பக்கத்து பெட்ல இருந்தவன் உங்க ஹஸ்பண்டை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அவனை அடிச்சு துரத்திட்டு உங்க ஹஸ்பண்டை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அவனை துரத்தி தான் சந்திரன் போயிருக்காரு. நீங்க இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆபத்து தான். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும். அப்போ உடனே நீங்க கார் எடுத்து தமிழ்நாட்டு கிளம்பி போயிடுங்க. அதெல்லாம் பேச நேரம் இல்ல மேடம். அந்த ரவுடிங்க எப்போ இங்க வரலாம் மேடம். அவங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். சொன்னா கேளுங்களேன் மேடம். முதல்ல கிளம்புங்க மேடம். ப்ளீஸ் போங்க. சொல்றதை கேளுங்க மேடம். தேங்க்யூ சார். அதெல்லாம் பரவாயில்ல மேடம். சீக்கிரம் கிளம்புங்க. நான் உங்களை ஒரு முக்கியமான விஷயமா தான் வர சொன்னேன். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம், என்னோட ப்ராப்ளத்தை டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட சில முடிவுகள்லாம் நான் எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம கம்பெனி விஷயமா. சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்கள், ஆஃபீஸில் நீங்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதுனால உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது சரின்னு எனக்கு பட்டுச்சு. நம்ம கோகுலை இந்த ஆஃபீஸை விட்டு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுத்தீங்க? முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம். அதுக்கான காரணத்தை தேட வேணாமே. சார், கோகுலுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உங்கள் பர்சனல் விஷயத்தை கேட்குறது நியாயம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் கோகுலை ஆஃபீஸை விட்டு அனுப்புறது எனக்கு சரியாக படல சார். ஏன்? இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை கம்பெனி ஆர்டர்ஸும் கோகுலோட கண்ட்ரோலில் தான் சார். இப்போ நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது நாளைக்கு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சார். அது எப்படி ஏற்படுத்தும்? கூகுள் கண்ட்ரோலில் இருக்கிற அத்தனை கம்பெனி கான்டாக்ட்ஸையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட வேண்டியதானே சார்? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை சார். நீங்கள் கோகுலை இந்த ஆஃபீஸில் வெளில அமிச்சிங்கன்னா கோபத்தில் கோகுல் உங்களுக்கு எதிராக புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா கான்டாக்ட்ஸும் நம்மளை விட்டு போயிடும் சார். அதுக்காக
அவன் பண்ணுற எல்லா தொல்லையும் பொறுத்துட்டு நம்ம எப்படி இருக்க முடியும்? இங்கே பாருங்க சார், சில விஷயங்கள் நம்ம இழந்துடக்கூடாதுன்னா பல விஷயங்கள் நாம் பொறுத்து தான் சார் ஆகணும். கோகுலை உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை கொஞ்ச நாளைக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. கம்பெனியோட கான்டாக்ட் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக கோகுல்கிட்ட கட் பண்ணி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கோகுல்கிட்ட ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் பேசாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாஃப் லெவல்லே வச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அவரை ஆஃபீஸை விட்டு அனுப்புறதை பற்றி முடிவெடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எந்த பின் விளைவுகளும் ஏற்படாது சார். ஓகே, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். கொஞ்ச நாளைக்கு அவன் விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிவிடுவோம். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம். சுந்தரேசன், இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. மறந்துடாதீங்க. என்ன? சரி, கிளம்புங்க. நான் கிளம்புறேன். நர்த்தனன், நர்த்தனன், கோகுல் விஷயத்துல என்ன முடிவெடுத்தீங்க? மணிமேகலை, இதை பற்றி குமரேசன் பேசினேன். அவர் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணான்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அவர் சொல்கிறது தான் சரின்னு படுது. என்ன நர்த்தனன், எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம தானே எடுத்தாகணும். இல்லை மணிமேகலை, நம்ம கொஞ்சம் அவசரப்பட வேணாம் இந்த விஷயத்தில். கம்பெனியோட கான்டாக்ட்ஸ், அப்புறம் கம்பெனியோட பர்சனல் டீலிங், இது எல்லாமே கூகுள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்தோம்னா பிரச்சனை நமக்கு தான். இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி தான் டீல் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட விஷ், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. டயர் பஞ்சர் ஆயிருக்கு. பஞ்சரா?
அப்ப இங்க தானே எங்கேயாவது இருக்கணும். வாங்கடா. நீ கிளம்பி போயிடு. நான் போக மாட்டேன். நீ கிளம்பு. இந்த நிலைமையில என்ன வச்சு நீ காப்பாத்தணும், நீ சேர்ந்து மாட்டிக்குவ. நீயாவது தப்பிச்சு போயிடு. மாட்டேன் மாமா, நீங்க எல்லாமே நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க இருந்து நீ போனாலும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன இங்க இருந்து காப்பாற்ற முடியும். இங்க இருந்தோம்னா 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்குவோம். அதனால தான் சொல்றேன். முடியாது. அவங்க இந்த பக்கமா போயிருக்காங்க, நீ இப்படியே கிளம்பி போயிடு. இல்ல மாமா, இங்க எல்லாமே நான் எங்கேயும் போறதா இல்ல. நான் சொல்றது கேளு, அவங்க வந்துட போறாங்க. பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் உங்களோட நீ நான் சொல்றத கேளு, நீ கிளம்பு. மாட்டேன் மாமா, நீங்க எல்லாமே திரும்ப திரும்ப மாட்டேன். ஏய், நீங்க இந்த காடுக்குள்ள எங்கேயும் தப்பிக்க முடியாது. என்னடா இருக்கு? நான் பாருங்க. இங்க தானே எங்கேயாவது இருக்கணும். போயிருப்பாங்க. நம்ம கிட்டே விளையாட்டு காட்டுறானுங்களே. வாங்கடா. சொல்றது கேளு, அவங்க கண்டுபிடிச்சாங்க பிரச்சனை ஆயிடும். நீங்க எல்லாமே நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஏய், பயப்படாத. ஏய், அங்க பாத்தியா? சேட்டா இங்க இல்ல சேட்டா. வாடா போய் பார்க்கலாம். கிளம்பி அல்லி, சொல்றத கேளு. மாமா, அவங்க அந்த பக்கமா போயிட்டாங்க. நான் போய் காரை ரெடி பண்றேன் மாமா. எப்படிமா? அதான் பஞ்சர் ஆயிடுச்சே. முடியும் மாமா, நான் போய் போடுறேன். நான் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். எப்படி பரவாயில்ல மாமா, நான் ட்ரை பண்றேன். ஒன்றும் இல்லை, என்னால முடியும், நான் பண்றேன். நான் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இங்க இருந்து பத்திரம் மாமா. நீ பார்த்து. என்னடா இங்கேயே காணோம்? எங்கடா போயிருப்பாங்க? ஏய் வாங்கடா. ஏய் முன்னாடி விடு.
உன்னோட தன்னம்பிக்கையினாலையும் விடாமுயற்சினாலையும் உன் பிஸ்னஸில் நீ நினச்ச இடத்துல இருக்கடா. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. எங்கே ஸ்டேட்டஸ் அதிகமானதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டியோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கிய. எவ்வளோதான் உயரத்துக்கு போனாலும் நண்பனை எப்படி தான் மறக்க முடியும்? இந்தாங்க காஃபி. இந்தாடா. என்னங்க வீட்ல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வரும்போது அவங்கள கூட்டிட்டு வரலாமே. கூட்டு வந்திருக்கலாம். மணிமேகலைக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒர்க் இருக்கு. இன்னொரு தடவை வரும்போது நான் கூட்டிட்டு வரேன். மறந்துடக்கூடாது, கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா மறக்க மாட்டேன். டேய், நீ பிஸ்னஸ்ல நல்லா டெவலப் ஆயிட்ட. வாழ்க்கையில ஏதாவது ப்ரொமோஷன் இருக்கா உனக்கு? நீ என்ன கேட்குற எனக்கு புரியவே இல்லை. என்னடா புரியலங்கிற? மணிமேகலை ஏதாவது கன்சீவா இருக்காங்களா? அதுதான் கேட்டேன். ஏய், இப்போ தானே கல்யாணம் நடந்துச்சு, அதுக்குள்ள என்னடா? அப்படியே ஏதாவது விசேஷம் இருந்தா கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவேன். சரிடா சரிடா, கோச்சிக்காதடா. சும்மா தான்டா கேட்டேன், தப்பா நினைச்சுக்காத. ஹலோ மேடம், நான் தேன்மொழி பேசுறேன். நீங்க கேட்ட காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா வீடு சரியா தெரியல. எங்க இருக்கீங்க? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நடேசன் ஸ்ட்ரீட் 3வது தெருவுல இருக்கேங்க. அது அப்படியே 4வது தெருக்கு வாங்க. டோர் நம்பர் 24. ஓகேங்க. சரி, உடனே வந்துடுறேன். சரிம்மா, நான் வீட்ல தான் இருக்கேன். யாருங்க போன்ல? இந்த காய்கறி விக்கிற பொண்ணு. காய்கறி விக்கிற பொண்ணா? ஆமாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துரும். மார்க்கெட்ல வாங்குறத விட விலையும் கம்மியா இருக்கும், தரமாவும் இருக்கும். எப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இப்படி கூட சம்பாதிக்கலாம் போல இருக்கு. டேய் விடுறா, அவங்க பொழப்ப அவங்க பாக்குறாங்க. ஆமா, நீ பொண்ணு எடுத்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, மாமா தமிழ் வாத்தியாரு, அவர் இறந்து போயிட்டாரு. மேடம், என்னம்மா, சொன்ன காயெல்லாம் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன்க்கா. என்னடா அந்த பொண்ணு அப்படி பாக்குற? ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணா? இல்ல இல்ல, படிச்ச பொண்ணெல்லாம் இந்த மாதிரி வேலை பாக்குறாங்களா, அதான், வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவுமாச்சு? 80 ரூபாய் ஆச்சுக்கா. கொஞ்சம் இருமா, இதோ எடுத்துட்டு வரேன். என்னடா உன் மனைவியோட குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்த? அந்த பேச்ச பாதியிலே விட்டுட்ட. ஆமா, உன் ஒய்ஃப்க்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? என் ஒய்ஃபோட சேர்த்து மொத்தம் 5 பொண்ணுங்க. பாருடா, 5 பொண்ணா? டேய், நீ எல்லா விஷயத்துலயும் கொடுத்து வச்சவன்டா. சரி, அவங்க என்ன பண்றாங்க? மூத்தவங்க பேர் குந்தவை, மூர்த்திங்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாரு. அவங்களுக்கு அடுத்தவங்க லைன் கோவிந்தராஜ், உனக்கு தெரியும்ல? ஓ, நல்லா தெரியுமே. அவங்க பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்கள நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்தம்மா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா.
வாங்கடா போலாம். சரிண்ணே. சேட்டா நம்ம பார்க்கும்போது டயர் பஞ்சர் தானே இருந்தது. இப்போ பஞ்சர் ஓட்டி யாரோ வீல் மாட்டிருக்காங்க சேட்டா. டேய் அவன் இங்க தான்டா இருக்கான். டேய் வாடா வா வா. டேய் நில்லு. ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறத நினைச்சுக்கிட்டு ஒருவேளை அங்க ஒளிஞ்சிருக்கலாம். வாங்கடா. டேய் வண்டியில உட்காந்துருக்கேன், இறங்கி வா. வண்டி ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டியா? எப்படியோ வாங்க போலாம். பாத்து மாமா. பாத்து மாமா. நில்லு, வண்டி சத்தம் கேக்குது. வாடா வாடா வாங்க. சேட்டா ஏய் சேட்டா பெட்ரோல் தீந்து போச்சு. பெட்ரோல் தீந்துருச்சா? ஐயோ ஐயோ. வாங்க மாமா. அவங்க வராங்களே. நிறுத்து. ஏய் 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 நீ போய்டு. ஏய் எல்லி போய்டு. ஓடிடா. போடா. ஏய் தப்பிச்சு போ பாக்குறேன். ஏய் எல்லி உன் கதை முடிஞ்சுதுடா. நீ சாச்சிட்டே அல்னி, நீ சாச்சிட்ட. நீ சாச்சிட்ட.